மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவ வாழ்வு பற்றி பார்த்துக்கொண்டிருக்கின்றோம். அதாவது தரம் 10க்குரிய சைவ நிறை பாடத்திலே 2வது பாடத்திலே சைவ வாழ்வு எப்படிப்பட்டது என்று 2-3 தலைப்புகளிலே நாங்கள் பார்த்தோம். இறுதியாக இந்த கடமை உணர்வு, இதுவும் சைவ வாழ்வுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது என்னென்னு சொன்னால், நாம் இப்பொழுது எமது கடமையிலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் எங்களுடைய சைவ நெறியில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறது என்ன, அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நாங்கள் செய்கிற கடமையும் மிக முக்கியமானது. இப்போ கடமைகளில் இருந்து தவறுதல் ஆகாது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது உயர்ந்த ஒரு கோட்பாடு. செய்யும் தொழில் தெய்வம். நாங்கள் செய்கின்ற தொழிலை தெய்வமாக மதிக்க வேண்டும். கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் கடமைக்கு செல்லுகின்ற நேரம் என்றால் அந்த நேரத்துக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு நிற்க வேணும். ஒரு கடமைக்கு நாங்கள் செல்ல வேணும்னு சொன்னால், இப்போ இன்றைய வகுப்புண்டா இந்த வகுப்புக்கு வர வேணுமெண்டா கட்டாயம் வர வேணும். வராமல் இன்னொரு இடத்துல நின்று கொண்டு சாட்டப்போக்கு சொல்லக்கூடாது. ஆகவே அந்த வகுப்பு அந்த எந்த ஒரு கடமையை செய்தாலும் அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வேணும். அந்த குறித்த நேரத்தில் அந்த இடத்துல நிற்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கும். ஆகவே இந்த எமது கடமைகளிலிருந்து நாங்கள் தவறுதலாக செய்யும் தொழிலே தெய்வம் என்றது ஒரு உயர்ந்த ஒரு கோட்பாடு. அதை நாங்கள் மதிக்க வேணும். பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்ற 4 வாழ்க்கை படிநிலைகளை எமது சமயம் வகுத்து கூறியது. 4 வகையான இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு 4 வகைகள் சொல்லுகிறார்கள். பிரம்மச்சாரியம் என்று சொல்கிறது இல்லற வாழ்வுக்கு முற்பட்ட பருவம். இப்போ மாணவ பருவமும் அது ஒரு பிரம்மச்சாரிய பருவம் தான். ஆகவே அது பிரம்மச்சாரியம். இல்லறம், இல்லற வாழ்க்கையிலே இணைந்த விற்பாடு நடத்துவது இல்லறவியல். அடுத்து இல்லறத்துக்கு பிறகு வானப்பிரஸ்தம் என்று, அதாவது இல்லறத்தை துறந்து பிறகு காட்டிலே சென்று வாழுகிறது என்று சொல்லுவாங்க. வானப்பிரஸ்தம் பிறகு அதற்கு பிறகு துறவரம், அதுவும் கொஞ்சம் பிறகு துறவரம், எல்லாவற்றையும் நீங்கி வாழுகின்ற ஒரு நிலை. இப்படி ஒரு 4 நிலைகள் எங்களுடைய சைவ கோட்பாட்டிலே இருக்கின்றன. இந்த 4 படிநிலைகளையும் எமது சமயம் வகுத்து கூறிய அந்தந்த படிநிலைக்குரிய கடமைகளும் வகுத்து உரைக்கப்பட்டிருக்கு. அந்தந்த கடமைக்குரிய என்ன அந்தந்த வகுப்பினருக்கு இன்னென்ன கடமைகள் என்று வகுத்துரைக்கப்பட்டிருக்கணும். அவரவர் தம் கடமையை செம்மையாக செய்ய வேண்டும். இல்லறத்திலே வாழ்பவர் ஏனைய நிலையில் உள்ளவர்களுக்கு துணையாக அமைகிறார். ஏழைகள், அனாதைகள், நோய்வாய்ப்பட்டோர், முதியோர் என்று பல வகை இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டியது என்ன இவர்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. உதவ வேண்டியது இயலுமான சகலது கடமை. மாணவ நிலையில் உள்ள நாம், இப்போ மாணவ நிலையிலே இருக்கிறவர்கள் அவர் பிரம்மச்சாரிய நிலையில். பெற்றோர்கள், ஆசிரியர் முதலான பெரியவர்களுக்கு பணிந்து நடப்பதிலும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதிலும் முறையாக கற்பதிலும் தவறுதல் ஆகாது. பிரம்மச்சாரிய நிலையிலே இவற்றை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். ஆசிரியருக்கு பணிந்து நடக்க வேணும், பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேணும், முதியவர்களுக்கு பணிந்து நடக்க வேணும், ஒழுக்கத்தோடு வாழ வேணும். ஒழுங்காக உங்களுடைய பாடங்களை கற்பதும் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. முறையாக கற்பதிலையும் தவறுதல் ஆகும். அரச உத்தியோகம் அல்லது விவசாயம், வியாபாரம் என்று பலதரப்பட்ட தொழில்களை ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. செவ்வனே அந்த கடமைகளை அவர்கள் ஆற்ற வேண்டும். கடமைகளை ஒழுங்காக செய்யாதவருக்கு கடவுளின் அருள் கிட்டாது, மாறாக பாவம்தான் கிட்டும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நாங்கள் மறக்கக்கூடாது என்பது முக்கியமானது. அடுத்ததாக சமுதாய உணர்வு. எங்கள் மத்தியிலே மற்றவர்களை பற்றி ஒரு சிந்தனை எங்கள் மத்தியிலே இருக்கவும். சமுதாய உணர்வு, மற்றவர்களே அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதை ஒப்புரவு என்று சொல்லுவார்கள். ஒப்புரவு, மற்றவர்களை அனுசரித்து வாழ்வது. ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்வதற்கு பயிற்சி அளிப்பனவாகவே எங்களுடைய சமய விரதங்களும் பண்டிகைகளும் விழாக்களும் அமைகின்றன. என்னென்னு சொன்னால், எங்களுடைய
சமய விரதங்கள், விரத நாட்களில் நாங்கள் அயலவரை கூப்பிடுவோம், அல்லது உறவினரை கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை வரவேற்று இப்படியா. அப்போ அது ஒரு ஒப்புரவு. அதே மாதிரி பண்டிகைகள்லையும் அதே மாதிரி தான். சமய விழாக்கள், திருவிழாக்கள், திருவிழாக்களில் மக்கள் கூடி ஒன்று கூடுவார்கள். அப்போ இப்படி எல்லாம் இவையெல்லாம் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உறவு கொள்வதற்கு இவை வாய்ப்பாக அமைகின்றன. விரத பூர்த்தியின் போது புற உயிர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுத்த பின்பே நாம் உண்ண வேண்டும் என்பது விரதமாக நெறி. பண்டிகைகளின் போதும் உறவினர், அயலவர், நண்பர்களுடன் கூடி மகிழ்கின்றோம். ஆனால் பண்டிகைகள் பட்சணங்களை செய்து எல்லோருக்கும் பரிமாறுகின்றோம். மற்றவர்களுக்கெல்லாம் பரிமாறி நாங்கள் அதிலே சந்தோஷம் அடைகின்றோம். விழாக்களின் போது ஒன்றுபட்டு செயற்படுகின்றோம். ஊர் கூடி தேர் இழுக்கிறது. தேர் திருவிழாவுக்கு எல்லாரும் வடம் பிடிப்பார். அந்த பெரிய தேரை இழுத்து கொண்டு போவதுக்கு எல்லாரும் கூட்டினா தான் இழுக்கலாம். அப்போ எல்லாரும் அதில் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அதில் வடம் பிடித்து இழுத்து அந்த தேரை இழுத்து கொண்டு போகிறார். அது 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 ஊர் கூடி தேர் இழுப்பது அதுதான் சொல்லுது. இப்படி நாங்கள் திருவிழாக்கள் தனிமனித ஒருவராகவோ அல்லது ஏன்னா தனியொரு குடும்பம் ஒன்றுனாலும் மாத்திரம் நிகழ்த்தக்கூடிய இல்லை. ஏன்னா தேர் திருவிழாவை தனியொரு குடும்பம் செய்ய முடியுமா? ஆகவே விழாக்கள் ஊர் கூடி தேரிழுத்தல் என்று நம்மத்திலே வழங்கும் மரபுத்தொடர் இந்த ஒற்றுமை உணர்வையை சொல்லுது. ஊர் கூடி தேரிழுக்க நம்முடைய வளரும் ஒற்றுமை உணர்வு சமுதாய பயனுடையதாக அமைய வேண்டும். சமுதாயத்துக்கு பயனுடையதாகவும் இருக்க வேண்டும். வீண் ஆடம்பரங்களுக்கு அதிக செலவு செய்யாது சமுதாயத்துக்கு இன்றியமையாத அறப்பணிகளில் ஒற்றுமையோடு ஈடுபட வேண்டும். அது மிக முக்கியமானது. சமுதாயத்தோடு ஒற்று போகிறதுன்னு சொன்னால் வீண் ஆடம்பரமான செலவுகளை செய்யக்கூடாது. சில ஆடம்பரமான செலவுகள் செய்வதனால வீண் விரயம்தான் ஏற்படுகின்றன. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு பட்டாசு கொளுத்துறது, வான வேடிக்கை செய்கிறது, வந்து சின்ன மூலம் என்று சொல்லுவார்கள், சின்ன மூலங்களை கொண்டு வருவது, இவையெல்லாம் தேவையற்ற வேறு. அப்படியான இதுகளுக்கு செலவழிக்கிற காசை அனாதையானவர்களுக்கு, என்ன வசதி இல்லாமல் வாழுகின்றவர்களுக்கு அவர்களுக்குரிய பொருட்களை வேண்டி கொடுப்பதில், அவர்களுக்குரிய அன்னதானத்தை செய்வதில் செலவழிக்க வேண்டும். அதான் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு நல்கவும் பொது நிறுவனங்களை அமைத்து பொது பணியாற்றவும் வேண்டும். பொருள் வசதி மிக்கவர்கள் அத்தகைய பணிகளுக்கு உதவாளாயும் அதனாலே விளையும் பயன் மிகப்பெரியது. அப்போ பாருங்கள், அப்போ இன்றைக்கு நான் ஒரு நிகழ்வுக்கு சென்று நான் அங்கே ஒரு முன்பள்ளியில் கால்கோள் விழா. அப்போ அந்த டீச்சர் கதைக்கிற போது சொன்னால் அந்த இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சீருடை வழங்கப்பட்டது. சீருடை என்று சொன்னால் அந்த ஒரே மாதிரியான உடை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு 3000 ரூபாய் செலவாகுது. அப்போ பெற்றோர்கள் அதை பொருட்படுத்தி அந்த காசை கொடுத்து தான் வேண்டுகிறார்கள். அதில் சில பெற்றோர்களுக்கு அந்த 3000 ரூபாயை கொடுப்பதற்கு கூட வசதியற்றவர்களும் இருக்கிறார்கள். அங்கே கூறப்பட்டது ஒருவர் தகப்பனார் வெளிநாடுக்கு போனவரால் அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அதனால் அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. அந்த பிள்ளையோட அங்கே படிக்குது. அதுக்கு அந்த 3000 ரூபாய் கொடுத்து அந்த யூனிஃபார்மை தயார் செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றனர். அப்போ இதற்கு பிறகு வேறு இன்னும் ஒரு பெற்றோர் அதற்கு முன்வந்து உதவி அந்த 3000 ரூபாயை கொடுத்து அந்த யூனிஃபார்மை வேண்டி அந்த பிள்ளை போட்டுக்கொண்டு வந்தது. இதுதான் எங்களுக்கு சமுதாய உணர்வுன்ற இதெல்லாம் இருக்கணும். இப்படியான அதாவது வசதி மிக்கவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த பண்பாடு எங்கள் மத்தியில் வளர வேணும். அப்போ இப்படியான செயற்பாடு தான் சமுதாய உணர்வை ஏற்படும். எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கின்றில்லை. அப்போ வசதி குறைந்தவர்களும் ஒரே மாதிரியாக வருவதற்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உதவ வேணும். எங்களால் இயன்றது. இப்போ அன்றைக்கு அந்த பெற்றோர் அதற்கு உதவி அப்படின்னாலும் இன்றைக்கு சமனாக அந்த பிள்ளையும் வந்து இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இப்படி ஞான சேவைகளை பொது நிறுவனங்கள் செய்ய வேணும். வசதி படைத்தவர்கள் செய்ய வேணும். எல்லாருக்கும் எல்லாம் இயலாதென்று முடியாத காரியம். ஆகவே இவற்றில் நாங்கள் இந்த சமுதாய உணர்வோடு நடந்து கொள்கின்ற பண்பாடு எங்கள் மத்தியில் வளர வேணும். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாரன் திரு என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்.
அல்லற்பட்டவர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு உகந்த சேவையாக இருக்கும். அல்லற்பட்டவைக்கு நாங்கள் செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக அமையும். இறைவனுக்கு செய்யும் சேவை மக்களுக்கு போய் சேருவதில்லை. ஆனால் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனாலும் விரும்பி ஏற்கப்படும். இறைவனுக்கு செய்கின்ற இறைவனுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறதோ அல்லது பெரிய கோபுரம் கட்டுறதோ இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிறோம். அது இறைவனுக்கு போய் சேருமான்றது எங்களுக்கு கேள்விக்குள். ஆனால் ஒரு இல்லாதவனுக்கு நாங்கள் அவற்றை செய்கிற போது அது கட்டாயம் இறைவனால் பார்க்கப்படும் என்று சொல்லப்படும். இறைவனுக்கு போய் சேரும் என்று சொல்லப்படும். ஏழைகளுக்கு உதவுவது இறைவனுக்கு உதவுவதாக அமைகிறது. ஆகவே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், இது திருமந்திரம் சொல்லுது. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. ஆகவே அந்த இறைவனுக்குத்தான் அது போய் சேருகின்றது என்று சொல்லுகின்றார். இது திருமந்திரம் கூறுகின்ற இது சமுதாய உணர்வு என்று இந்த வகையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை இங்கே இந்த பாடல்கள் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அடுத்தது கலை உணர்வு. எமது சமயம் வாழ்க்கையில் கலைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. இப்போ எங்களிடம் இருக்கின்ற கலைகள் எல்லாம் முற்காலங்களில் இந்த கோயில்களில் தான் வளர்ந்தன. கோயில் மண்டபங்களில் தான் இவைகள் வளர்ந்தன. ஆகவே இந்த இலக்கியம், கட்டிடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம் முதலான பல்வேறு கலைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தை ஒன்றித்து விளங்குது. இவை எல்லாம் அக்காலத்தில் இந்த கோயில் மண்டபங்களில், கோயில் வீதிகளில் தான் நடைபெற்ற. இறைவன் நாம் கலாரூபமாகவே காணுகின்றான். இறைவனை கலாரூபம், அவருடைய ஆனந்த நடனம் ஆடுகின்ற இறைவன் தில்லை நடராஜல் தில்லையிலே இருக்கின்றவர் இந்த இடம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆடிக்கொண்டு இருப்பதனால் உலகமே இயங்குவதாக சொல்லுகிறார். அப்போ அது அவருடைய அந்த ஆட்டம், கலை உணர்வு இங்கே எங்களுக்கு தெரியுது. இறைவனை நாத ரூபமாக விளங்குகிறான், நடராஜனாக திகழ்கின்றான். நடராஜன் இறைவன் வீட்டிற்கும் திருக்கோயில்கள், அங்கு எழுந்தள்ளியிருக்கும் தெய்வ திருவுருவங்கள், பிற சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டின் போது பாடப்படும் தேவார திருவாசகங்கள் முதலிய திருப்பாடல்கள் எல்லாம் கீர்த்தனைகள், இவை சிற்பாடல், இசைக்கப்படும் வாத்தியங்கள், ஆடல்கள், இறைவனுக்கு செய்யப்படும் அலங்காரங்கள், நைவேதன பொருட்கள் என்றெல்லாம் அனைத்தும் கலையின் கூறுகளாகவே விளங்குகின்றன. இவையெல்லாம் கலையின் கூறுகளாகத்தான். நாங்கள் கோயில்களிலே காட்டப்படுகின்ற தீவாதாரணையை தொடர்ந்து அங்கே உபசாரங்கள் நடைபெறுகின்றன. இவைகளெல்லாம் கலையினுடைய கூறுகள் தான். கலை தெய்வத்தன்மை வாய்ந்த, கலை தெய்வத்தன்மை வாய்ந்த, தெய்வத்தன்மை வாய்ந்த. அதனாலேயே கலைகளின் அதிதேவதையான சரஸ்வதியை போற்றுகிறோம். கலைகளின் அதிதேவதையாகிய நாங்கள் சரஸ்வதியை போற்றுகிறோம். சிவனை நடராஜராக போற்றுகிறோம். இதுதான் எமது சமயம் போற்றும் கலை அனைத்திலும் பக்தியின் தர்மமும் இணைந்தே உள்ளன. எங்களோட சமயம் போற்றுகின்ற கலைகள் எல்லாம் இந்த பக்தியும் தர்மமும் இணைந்திருக்கின்ற. வீட்டு வாசலில் போடப்படும் மாக்கோலம் போடுகிறோம் வீடுகளில். இது அழகுக்கலையாகும். எறும்புதலான வாயில்லா பூச்சிகளுக்கு உணவளிக்கும் அறமாகவும் விளங்குது. அதே நேரத்தில் எறும்பு முதலிய பூச்சி வாயில்லா பிராணிகளுக்கும் உணவாகவும் அது போகுது. இப்போ இப்படி பல வகையிலே இவை இரண்டு விதமான நன்மைகளை எங்களுக்கு எடுத்து தருவதாக அமைகின்றது. அப்போ பாருங்கள், அழகுக்கலையாகவும் எறும்பு முதலிய வாயிலா பூச்சிகளுக்கு உணவளிக்கும் அறச்செயலாகவும் அமைகின்றன. அடுத்தது, கோயிலை மையமாக கொண்டு எத்தனையோ கலைஞர்கள் வாழுகிறார்கள். என்ன கோயிலை மையமாக, கோயில் சுற்றாடல் இல்லை, நாதஸ்வர வித்துவாங்கள், தபில் வித்துவாங்கள் எல்லாம் கோயிலை சுற்றி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த கோயிலை மையமாக வைத்து வாழுகிறார்கள். கலைகளை வளர்க்கும் கலாசாலைகளாகவும் கலைகளை ஆற்றுகை செய்யும் பொது அரங்குகளாக திகழ்கின்றன. நடனக்கலை அவ்வாறு தான் வந்தது.
ஆகிய கோயில் வீதியில் தான் ஆடப்பட்டது. நம்ம சைத்தியம் பெருமை வாய்ந்தது. பெருமை அது வளர்ந்த கலைகள் தங்கியிருக்கிற தெய்வார்ப்பணமாக கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் மதிப்பளித்து வாழ்வது எமது கடமையாகும். தெய்வ அர்ப்பணமாக நாங்கள் கலைஞர்களை போற்ற வேணும், கலைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், கலைகளின் தாற்பயத்தை விளங்கி அனுபவிக்கும் ஆற்றலையும் நாம் முயல வேண்டும். அப்போ இது கலை உணர்வு பற்றி இங்கே சொல்லப்படுறோம். அடுத்தது கல்வி உணர்வு. அடுத்ததாக இறுதியாக கல்வி உணர்வு. எங்கள் மத்தியில் கல்வி உணர்வு இருக்க வேண்டும். சமய வாழ்விலே கல்வி பிரதான இடம் வகிக்கிறது. என்ன, கல்வி என்றது மிக பிரதானம். அறிவுக்கும் தொழிலுக்குமாக நாம் கற்கிறோம். உலகத்தின் இயல்பினை அறிந்து அதற்கு தக நல்வழியிலே நடத்தலே பிரதானமான அறிவு. ஆகையினாலே நாம் சமய நூல்களை கற்க வேண்டும். முன்னிய காலங்களிலே திண்ணைப்பள்ளிகள், கோயில்கள் அத்தகைய கல்வி வழங்கப்பட்டது. கோயில்களில் கல்விக்கும், அதாவது கோயில்களை கோயில்களுக்கு பக்கங்களில் பாடசாலைகள் இருக்கும். தற்காலத்தில் அறநிலை பாடசாலைகள் அதற்காக நிறுவப்பட்டுள்ளன. எமது சமயம் பக்தி இலக்கியங்களும் தத்துவ சாஸ்திரங்களும் மக்களை வழிப்படுத்தும் புராண இதிகாசம் முதலியனவும் நிரம்ப பெற்ற வளமான சமயமாகும். எமது சமயத்தில் பல வகையான நூல்கள் இருக்கின்றன. இவற்றை கற்றுத்தெளிதல் எமது சமய வாழ்வின் ஒரு அங்கமாகும். சமய வாழ்விலே இது ஒரு அங்கம். கல்வியின் பயன் உயர்ந்த தொழில்களை செல்வத்தை ஈட்டுவது மாத்திரமல்ல, நாங்கள் உயர்ந்த தொழிலையும் செல்வத்தையும் ஈட்டுவது தான் கல்வி கற்க வேண்டும் என்றில்லை. பணிவையும் பிற உயர் பண்புகளையும் தராத கல்வியால் பயனில்லை என்று சொல்லுகிறார். பணிவையும் பிற உயர் பண்புகளையும் தராத கல்வி நான் கற்றதுனால் ஆய பயனன்கொள் என்று சொல்லுகிறார். இறை உணர்வை ஏற்படுத்தால் கல்வியினாலே எந்த பயனும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். அதுதான் இங்கே அடுத்த குறளில் சொல்லப்படும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றார் தொழார் எண்ணின் நண்டு. இந்த பயனமே இல்லை. ஆகவே நாம் நல்லபடி கற்று ஒழுக்கம் உள்ளவர்களாக இறைபக்தி உள்ளவர்களாக வாழ்க்கையில் முன்னேறுவோமாக என்றுதான் இந்த பாடம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது சைவ வாழ்வு பற்றி நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். இனி நாங்கள் இங்கே வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போம். இங்கே புற ஆசாரங்களை பேணுவது மட்டும் போதாது என்று கூறப்பட்டதற்கான காரணம் யார்? புற ஆசாரம் அக ஆசாரம் என்று 2 ஆசாரங்கள் இருக்குது. புற ஆசாரம்ன்றது நாங்கள் பகட்டான ஆசாரங்களையும் சொல்லலாம், அல்லது நாங்கள் சும்மா உடற்சுத்தம் மட்டும் செய்து போட்டு போகிறது இல்லை. உளச்சுத்தம் மிக முக்கியமானது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் இருக்க வேண்டும், உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதனை வளர்த்துக்கணும். அதுதான் அகச்சுத்தம். எங்களுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் புறச்சுத்தம் செய்தால் அது நல்லது. அப்படி எங்களோட மனதிலே நல்ல சிந்தனைகளை வைத்து இல்லாமல் நாங்கள் புறச்சுத்தம் செய்வதனால எந்த பிரயோசனமும் இல்லை என்றதான் சொல்கிறார். இறை உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் யார்? ஒருவருக்கு இறை உணர்வு மிக முக்கியமானது. சமயத்தில் எங்களுடைய சமயம் அதை வலியுறுத்துகிறார். இறை உணர்வு மிக்கவளாக நாங்கள் இருக்க வேண்டும். பொய்யான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இறைவன் மேலே மிகுந்த பக்தி உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பயனுடையதாக இருக்கும். ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளை செவ்வனையை செய்யாது விடுவதால் ஏற்படும் விளைவுகள். ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை தாங்கள் சரியாக செய்துன்னு வந்தால் எந்த பிரச்சனையுமே உருவாகாது. ஆகவே ஒவ்வொருவர் தங்கள் கடமைகளை அந்த நேரத்திலே அவற்றை வடிவாக செய்து கொண்டு வந்தால் பிறருக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்பட வாய்ப்பில்லை. மற்றவர்களுக்கு எந்த விதமான அசௌக்கியமும் ஏற்படாது. கடமையை சரியாக செய், பலனை எதிர்பாராய். இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதன என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளவை யார்? இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதன. இறை வழிபாட்டுக்கு நாங்கள் எப்பொழுதும் மனதை தூய்மையாக இருக்க வேண்டும். இறைவனை
நினைப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி அவற்றிலே நாங்கள் இறைவனை காண வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழைகளிடத்திலே அதாவது உயிர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறது இறை உணவை உருவாக்கும். உயிர்களிடத்தில் அன்பு மிக முக்கியமானது. அஷ்டபுஷ்பங்கள் எனப்படுபவை யாவை? அவை ஏன் அஷ்டபுஷ்பங்கள் என்று சொல்ல வேண்டும்? 8 வகையான புஷ்பங்கள் அங்கே சொல்லப்படுகின்றது. எங்களிடம் இருக்கின்ற அந்த குணங்களை அங்கே அஷ்டபுஷ்பங்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவைகளை எல்லாம் நாங்கள் நீக்க. அப்போ அவைகள் எல்லாம் எங்கள் மத்தியிலே அதாவது மலரச் செய்ய வேணும். உண்மையுடையவனாக இருக்க வேணும், நேர்மையுடையவனாக இருக்க வேணும், ஏன்னா கடமை உடையவராக இப்படி தான் அஷ்டபுஷ்பங்கள்னு சொல்லப்படும். இவைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். 8 வகையான இறைவன் உவக்கும் மலர்களாக விபுலாந்த குறிப்பிடப்படுபவை. அவரை குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ளென்ற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலரிருவோ. என்ன வெள்ளென்ற பூ மெல்ல வேறெந்த மலர் மெல்ல வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர். என்ன அதை விபுலாந்த குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூப்பிய கை காந்தல் என்று சொல்கிறார். என்ன இப்படியாக உவக்கும் மலர்கள் இன்மல்கள் 3 அங்கே குறிப்பிடுகின்றார். நல்ல மனம் உடையதாக இறைவனை நேசிக்கின்ற மனத்தை தான் அவர் உவக்கும் மலராக குறிப்பிடுகின்றார். அப்போ இப்படியாக ஒப்புரவு என்றால் நாங்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகிறது தான் ஒப்புரவு. உறவினர்கள், நண்பர்கள் இவர்களோடு சேர்ந்து வாழுகிற ஒப்புரவு. படமாடக் கோயில் என தொடங்கும் திருமந்திர பாடலில் வலியுறுத்தப்படும் உண்மை அதான் படமாடக் கோயில். அதை நாங்கள் நல்ல முறையிலே இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதனைத்தான் அவர் இறைவன் விரும்புகிறார். பகட்டானவற்றை விரும்பவில்லை. இறைவன் விரும்புவதெல்லாம் உன்னுடைய உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையிலே நீங்கள் இறைவனை காண வேண்டும். அன்பிலே இறைவனை காண வேண்டும். அதனை திருமந்திரம் வலியுறுத்துகின்றது. எமது சமயத்தோடு கலைகள் 2 கலந்தவை என்பதை ஒரு உதாரணம். கலைகள் இப்போ நடனக்கலையாக இருக்கட்டும், இசைக்கலையாக, இவையெல்லாம் எங்களோட சமயத்தோடு இணைந்த ஒன்று. மிகப்பழைய காலங்களில் அந்த கலைகளெல்லாம் கோயில்களில் தான் வளர்ந்தது. கோயில்களில் தான் பாடப்படும். இசை கோயில்களில் தான் பாடப்பட்டது. நடனம் கோயில்களில் தான் நடிக்கப்பட்டது. அப்போ இவைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். 2 கலந்ததாக சொல்லப்படுறோம். கோயில்களோடு ஒன்றிணைந்ததாக இந்த கலைகள் வளர்ந்து வந்திருக்கின்றன. சிற்பக்கலை, ஓவியக்கலை, அழகுக்கலை, இப்படி கணக்கம். உதாரணமாக சொன்னார்களே, அந்த வீட்டில் ஒரு கோலம் போடப்பட்டிருக்கேன்னா அந்த கோலத்திலே பாருங்கள் அழகுக்கலை அங்கே வருகிறது. அது அறக்கருத்தும் நிறைய வருகிறது. பெரும்புகனாருக்கு உணவாக பூத்தாரா இப்படி. அப்போ இப்படியான கலைகளை எல்லாம் எங்கள் மத்தியிலே வளர செய்ய வேண்டும். கல்வி பற்றி திருவள்ளுவர் கூறுகின்ற கருத்து, கற்றதனால் ஆய பயணங்கள் வாழ்வன் நெற்றார் தொழார். அந்த கல்வியினால் எந்த பிரயோஜனம்? இறைவனை வணங்க இல்லையான்னா அந்த கல்வினால் எந்த பயனுமே இல்லை. அதான் சொல்லுவார். இப்படியாக கல்வி பற்றி அங்கே சொல்லப்படும். சைவ வாழ்வை எவ்வாறு வாழலாம் என்பது பற்றி கலந்துரையாடி குழுக்களாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்கும். இது உங்களுடைய செயற்பாடாக வகுப்பிலே நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய ஒரு செயற்பாடு. நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்ததாக விழுமியங்கள், சைவ விழுமியங்கள் என்ற விடயத்துக்கு நாங்கள் போகின்றோம். இன்றைக்கு நாங்கள் சைவ விழுமியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். விழுமியங்கள் என்று சொன்னாலே அது ஒரு பண்பு தான். சைவ விழுமியம் மிக முக்கியமானது. விழுமியம் என்றாலே பண்பு எனப்படும். எனவே சைவ விழுமியம் என்றால் சைவம் வலித்து கொண்டு மேலான பண்புகள், குணங்கள் என்று சொல்லலாம். இந்த விழுமிய பண்புகளை எல்லாம் நாங்கள் எங்கள் சைவ பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லப்படுகின்றோம். விழுமிய பண்பு இப்பொழுது விழுமிய பண்புகள் எல்லாம் அற்றுக்கொண்டு போகின்றன என்ற குறைபாடும் சொல்லப்படுகிறது. சைவம் உயிர்களும் ஆன்ம விடுதலையே மேலான லட்சியம் எனக் கொண்டு அதற்கான வடிவங்களை வகுத்து காட்டுகிறது.
சைவசமயம். இந்த லட்சியம் வீடு வேறு என்றே கொள்ளத்தக்கது. இந்த லட்சியத்தை அடைவதாயின் இம்மையில், அதாவது இந்த பிறவியிலே நாம் நன்னெறியில் நின்று தவறாது வாழ வேண்டும். இந்த பிறவியில் நாங்கள் நல்ல நெறியில் நின்று வாழ வேண்டும். அதன் பொருட்டு பல நெறிமுறைகளை சைவசமயம் வலியுறுத்துகிறது. மனிதனது வாழ்க்கை முறை ஏனைய விலங்குகளின் வாழ்க்கை முறை போன்றதன்று. ஏனைய விலங்குகள் போல நாங்கள் வாழ முடியாது. அவர்கள் வாழுகின்றது போல நாங்களும் வாழலாம் என்றால் எங்களுக்கும் விலங்குக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. பகுத்தறிவு உடையவனாய மனிதன் குறித்த நெறிமுறைகளுக்கு அமைவாகவே வாழ வேண்டும். என குறித்த நெறிமுறைகளுக்கு அமைவாக வாழ வேண்டும். அன்புடைமை, வாய்மை, பணிவுடைமை, அடக்கமுடைமை, செய்நின்றி மறவாமை முதலான அக ஆசாரங்களே இந்த விளிமியங்கள் என்று மதிக்கப்படும். சைவ விளிமியங்கள், மன்ற விளிமியங்கள் என்று சொல்லலாம். அன்புடைமை, அன்புடையவளாக இருத்தல். வாய்மை, பொய் பேசாது உண்மையாக நடந்து கொள்ளுறது. பணிவுடைமை, பணிவு மிக முக்கியம், அணிகலன் மாதிரி. அடக்கமுடைமை, அடக்கமும் மிக முக்கியம், அடக்கமுடைமை. செய் நன்றி மறவாது, செய்கின்ற நன்றியை மறவாதிருத்தல். சைவம் வலியுறுத்தும் விளிமியங்களில் அன்புடைமை, வாய்மை என்பன பற்றி இங்கே நாங்கள் பார்ப்போம். முதலாவது அன்புடைமை என்ற எண்ணம். அன்புடைமை என்று சொல்லுகிற போது அன்பு உயிர்கள் மேலே அன்புடையவளாக இருக்கிறார். உயிர்கள் மேலே அன்புடையவளாக இருக்க வேண்டும். ஒருவர் தன்னோடு தொடர்புடையவர்களிடத்திலே காட்டுகின்ற ஈடுபாடே அன்பு என்று சொல்லப்படுகிறது. தன் மனைவி, கணவன், தன் மக்கள், தன் பெற்றோர், தன் சகோதரர், தன் நண்பர் என்று தம்மோடு தொடர்புடையவர்களை அன்பு வைக்கிறார். அவர்களிடத்திலே அன்பு வைக்கிறார். திறவுகளிடம் மாத்திரமன்றி அல்லாதவரிடம் அக்கறை காட்ட வேண்டும். இப்படி காட்டும் அக்கறையே அருள் என்று சிறப்பிக்கப்படும். அது இதுதான் அருள். அருள் என்பது அன்பின் முதிர்ச்சி எனலாம். அன்பினுடைய முதிர்ச்சி அருள். மனிதனிடத்தில் மாத்திரமன்றி விலங்குகளிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். மனிதனிடம் மட்டுமல்ல, விலங்குகளிடத்திலேயும் நாங்கள் அன்புடையவளாக இருக்க வேண்டும். சைவம் இதைத்தான் சைவம் வலியுறுத்துகிறது. அதனாலே தான் கொலை, களவு, புலால் உண்ணல் முதலானவற்றை பாவகாரியங்கள் என்று சைவம் விளக்குகிறது. இது பாவகாரியம் என்று விளக்கு. சிவபிரான் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த கதை ஜீவகாரணத்தையே வலியுறுத்துகிறது. சிவபிரான் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்தாண்டாம் இந்த உயிர்கள் மேலே எவ்வளோ அன்பு உள்ளவராக இருந்திருக்கிறார். சைவம் அன்பை கடவுளாகவே கருதுகிறார். உயிர்களிடத்திலே அன்பு வைப்பவன் தெய்வ நிலையை எய்தி விடுகிறான் என்கின்றார் திருமூலர். திருமூலர் சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அறிவில்லாத இப்படி தான் சொல்லுவார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், யாருக்கும் தெரியாது. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அதை அறிந்த விற்பாடு அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரே என்று சொல்லுகிறார். இறைவன் அன்பே வடிவானவன் என, இறைவன் அன்பே வடிவானவனாக காணப்படுகிறார். அவன் அறியாமையில் மூழ்கியுள்ள உயிர்களை அந்த அறியாமையிலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காகவே அவற்றுக்கு தனு கரண பூன போகங்களை கொடுக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறார். அறியாமையிலிருந்து நீங்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காகவே அதுக்கு இப்படியான வசதிகளை செய்து கொடுக்கிறார். அதாவது இறைவன் மீது கொண்ட பெருங்கருணையின் காரணமாக இந்த உடலோடு இந்த உலகத்திலே வாழும் பிறவி நமக்கு கிடைத்தது. ஏன்னா இந்த உடலோடு இந்த உலகத்தில் வாழ்கிற பிறவி எங்களுக்கு கிடைத்திருக்கு. ஒருவோடு ஒருவர் அன்பு பாராட்டுவதற்காகவே எலும்பு, தசை, தோல் முதலானவற்றோடு கூடிய இந்த உடம்பு நமக்கு கிடைத்தது என்கிறார் திருவள்ளுவர். அன்போடு இயந்த வழக்கென்ப அறிவிற்கு என்போடு இயந்த தொடர்பு என்று அந்த குறள் எங்களுக்கு வலியுறுத்தும். ஆகவே நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டும்.
சகல உயிர்களிடத்தும் கருணையும் காட்டப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு செயற்பாடு. அன்போடு நடந்து கொள்வதற்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் அமைவார். பகைவர் என்று ஒருவர் இருக்க மாட்டார். பகைவர் என்று வரும்போதுதான் ஒருவன் கோபம், கடுஞ்சொற்கள் பேசுதல், புறங்கூறுதல், பொய் பேசுதல், கொலை முதலான பாவ காரியங்களை செய்ய முற்படுகிறான். ஆகையினாலே அன்பு என்கிற விழுமிய பண்பு ஒன்று இருந்தாலே ஏனைய எல்லா விழுமிய பண்புகள் நம்மிடம் உண்டாகும். மற்றவை எல்லாம் எங்களுக்கு தானாகவே வந்து சேரும் என்று சொல்லுகிறார். அந்த வகையில் விழுமிய பண்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே ஏனைய எல்லா விழுமிய பண்புகளும் நம்மிடத்திலே உண்டாகும். நாம் மற்றவரிடம் அன்பு காட்ட மற்றவர்கள் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள். பரஸ்பர அன்பு இருக்கும்போது ஒருவருக்கு துன்பம் வரும்போதும் மற்றவர் துணைக்கு வருவர். மற்றவர்கள் எம்மீது காட்டும் அக்கறையை எமது துன்பத்தில் பெரும்பங்கை போக்கிவிடும். அதனாலே துன்பம் அகன்றுவிடும், எங்கும் எதிரும் இன்பமே நிலவும். இந்த வகையிலே நாங்கள் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றதை இங்கே வலியுறுத்துகின்றது. இந்த வகையிலே நாங்கள் இவற்றோடும் இந்த வகுப்பை நிறுத்தி அடுத்த வகுப்பிலே தொடருவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.